நாளைக்கு ஃபங்க்ஷனை மட்டும் சிறப்பா நடத்திடணும். நடத்துவேன். குறை சொல்ற ஆட்களையே பார்த்து பார்த்து அம்மா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரி மட்டும் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கவே வேண்டாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட கெஸ்ட். அவங்கள நம்ம குறை இல்லாம பாத்துக்கணும். அதுக்கு மேலேயும் குத்தம் குறை சொன்னாங்கன்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. இவ்வளோ சொந்தக்காரங்களை முதல்ல கூப்பிட்டுருக்க வேண்டியதே இல்லை. செலவை இழுத்து விடணும். அதான் அம்மாவோட பிளான். நீங்க அப்படி நினைக்கிறீங்க. கதிர் அகிலா கல்யாணத்துல நம்ம சொந்தக்காரங்க ஆசீர்வாதம் பண்ணலையேங்கிற குறை என் மனசுக்குள்ள இருக்குதாங்க செய்யுது. இப்படி நடந்து போச்சே கல்யாணம்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு தான் கடவுள் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நான் அப்படிதாங்க நினைக்கிறேன். அகிலா கதிர் கல்யாணம் நல்லபடியா நடந்திருந்தா நாம அதுக்கு செலவு பண்ணிருப்போம்ல. இது நம்ம அப்படி நினைச்சுக்க வேண்டியதுதான். நான் அப்படி நினைச்சுதான் இதெல்லாம் சந்தோஷமா செய்யறேன். அதுலயும் அகிலா நல்ல மார்க் எடுத்திருக்கா. கதிர் இவ்வளவு பொறுப்பா மாறி இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால எனக்கும் மனசுக்குள்ள இருந்த வருத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. உண்மைதான் மகா. கதிரை நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அவன் லைஃப்ல ஒரு நல்ல இடத்துக்கு வரணும். அகிலா தான் அந்த செயின் கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. கதிர் அவ கழுத்துல கட்டின முதல் தாலேன்னு அவளுக்கு ஒரு சென்டிமெண்ட். கிடைச்சாலும் அது அம்மா கைக்கு தானே போக போகுது. அதுதாங்க நானும் சொன்னேன். இப்ப வாங்க போறதா உனக்குன்னு வாங்குறதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திருக்கேன். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. செயின் மட்டும் இருந்திருந்தா 3 பவுன் வாங்குறதோட முடிஞ்சு போயிருக்கும். அப்பயும் கடன் தான் வாங்கியிருப்போம். இருந்தாலும் 10 லட்சத்துக்கும் 3 லட்சத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அண்ணன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நேர போய் நகையும் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகணும். அத்தை மாமா அண்ணி எல்லாரையும் கேப் புக் பண்ணி நம்ம அனுப்பிச்சிடலாம். சரி போலாம்.